வணக்கம். இன்றைய தினம் குருபலம் தருகின்ற கோயில்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நாகை மாவட்டம் சீர்காழியிலிருந்து சிதம்பரம் செல்லும் வழியில் உள்ளது புத்தூர். இங்கிருந்து கிளை பிரியும் சாலையில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவு பயணித்தால் திரு மயிலாடி திருத்தலத்தையும் அங்கே முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கும் ஆலயங்களையும் அடையலாம். அம்பிகை மயிலாக வந்து வழிபட்டு அருள் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று. இங்கே குமரக்கடவுள் விசேஷ தெய்வமாக அருள் பாலிக்கிறார். தேவர்கள் பாடாய்படுத்தி வந்த அசுரன் ஒருவன் வேள்வி நடத்தினான். அந்த வேள்வியின் ஓமத்தியிலிருந்து ஜுரதேவதை வெளிப்பட்டாள். இந்திரலோகத்துக்கு சென்றாள். அங்கே இருந்த தேவர்கள் சிலருக்கு வெப்பு நோய் வந்தது. இன்னும் சிலர் வைசூறு நோய் தாக்கியது. சிலர் ஜுரம் வந்து அவதிப்பட்டார்கள். இன்னும் சிலர் அம்மை வந்து படுத்து விட்டனர். கலங்கி கதறிய தேவர்கள் குமரக்கடவுள் ஓடினார்கள். முருகா காப்பாற்று என்று சரண் புகுந்தனர். அவர்களுக்கு அருள் புரிய மனம் கழிந்தார் முருகன். இதையடுத்து பூலோகத்தில் அமைந்திருந்த வில்வாரண்ய சேத்திரத்துக்கு வந்தார் முருகப்பெருமான். அங்கே அன்னை பார்வதி தேவிக்கு திருக்காட்சி தந்த லிங்க மூர்த்தம் இருந்தது. தனது வேலாயுதத்தால் பூமியில் குளம் ஒன்றை உண்டு பண்ணினார் முருகன். அந்த குளத்தில் நீராடிவிட்டு வடதிசை நோக்கி அமர்ந்தபடி சிவபெருமானை எண்ணி கடுந்தவம் புரிந்தார். இந்த தவத்தின் பலனாக சீதலாதேவி அங்கே பிரசன்னமானாள். ஜுரதேவதைக்கும் சீதலாதேவிக்கும் கடும் சண்டை நிகழ்ந்தது. சீதலாதேவி வென்றாள். தேவர்களுக்கு உண்டான பாதிப்புகள் விலகின. அதையடுத்து தைரியமும் உற்சாகம் பொங்க முருகப்பெருமான் அருளோடு தேவர்கள் அசுரர்களோடு போரிட்டு வென்றார்கள். நிகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் மேலிட இந்திரன் ஓடி வந்து குமரக்கடவுளை வணங்கினான். இந்த தலத்தில் வடக்கு பார்த்தபடி யோக நிலையில் எப்போதும் இருந்து எல்லோரையும் காத்தருள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தான். அப்படியே ஆகட்டும் என்றார் முருகப்பெருமான். அதன்படியே இந்த மயிலாடி திருத்தலத்தில் வடக்கு பார்த்தபடி தின்ற திருக்கோலத்தில் பாலசுப்பிரமணியராக அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமான். இந்த முருகனை நாம் தெற்கு முகமாக நின்றபடி வணங்கி வழிபட்டால் வில்லி சூன்யம் உள்ளிட்ட பிரச்சனைகள் நீங்கும். யோகமும் ஞானமும் கிடைக்கப் பெறலாம். எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடலாம் என்பது ஐதீகம் ஆகும். முருகனின் உற்சவ மூர்த்தியும் சாநித்தியத்துடன் காட்சி தருகிறார். இந்த தலத்தில் இன்னொரு விசேஷம், வழக்கமாக மயிலின் மீது அமர்ந்திருப்பார் முருகப்பெருமான். ஆனால் இங்கு பாதரட்சிக்கு பதிலாக மயிலையே அணிந்திருக்கிறார் குமரக்கடவுள். அதாவது அசுரனை அழித்து அவன் ஆளவத்தை மயிலாக்கி காலின் கீழ் மீத்தபடி காட்சி தருகிறார். இடது காலின் பெருவிரலுக்கும் அடுத்தவர்களுக்குமான இடைவெளியில் தலையை தூக்கியபடி முருகப்பெருமானின் அழகு ததும்பும் திருமுகத்தை பார்த்தபடி காட்சி தருகிறது. இங்கே அருளும் சிவனார் திருப்பயர் சுந்தரேஸ்வரர் சுந்தர விநாயகரும் காட்சி தருகிறார். கண்ப மகரிஷியால் வழிபடப்பட்ட பிள்ளையார் இவர். சுந்தரேஸ்வர் மற்றும் சுந்தர விநாயகரை வணங்கி வழிபட்டால் முகத்தில் பொலிவு கூடும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த கோயிலில் பெரிய நாயகி, பிரகலாம்பாள் என 2 அம்பிகை சன்னதி உள்ளன. இவர்களை வணங்கினால் செல்வம் பெருகும், நல்ல வர்ணமையும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கப்பெறுவர் என்பது ஐதீகம். இங்கே தட்சிணாமூர்த்தி விசேஷமான ஒருவர். மற்ற ஆலயங்களில் கல்லால மரத்தின் அடியில் ஒரு காலை முடித்து வைத்து காலை தொங்கவிட்டபடி காட்சி தருவார் தட்சிணாமூர்த்தி. ஆனால் இங்கே மயிலாடி கோயில் 2 கால்களையும் மடக்கி வைத்து பத்மாசனத்தில் அருள்கிறார். இவரை வணங்கிட சகல ஞானமும் கைகூடும், குருவருள் சித்திக்கும் என்பது நம்பிக்கை. ஞானமலை ஞான பண்டித சுவாமியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். புறமகளாக அவதரித்த வள்ளியை மணந்து கொண்டு திருமண கோலத்தில் திருத்தணி நோக்கி மயில் வாகனத்தில் சென்ற முருகப்பெருமான் ஓரிடம் மிகவும் கவர்ந்தது. அங்கே சற்று இளைப்பார ஆசைப்பட்டவர் வள்ளியுடன் நின்றிருந்த வெப்பாலை மர நிலையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். இத்தகைய சிறப்புமிக்க தலம்தான் ஞானமலை. சென்னை வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள காவேரி பாக்கத்திலிருந்து சோளிங்கர் செல்லும் வழியில் சுமார் 14வது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மங்களம் என்ற கிராமத்தை அடுத்துள்ள கோவிந்தச்சேரியில் அமைந்துள்ளது ஞானமலை. இங்கே பிரம்மசாஸ்தா கோலத்தில் பிரம்மனின் சிருஷ்டி தொழிலை மேற்கொண்ட கோலத்தில் வள்ளி தெய்வியானை தேவியுடன் அல்புரிகிறார் மூலவர். முருகனின் பின் 2 கைகளில் பிரம்மாவின் கமண்டலம் மற்றும் ஜவ்வாலை முன் 2 கைகளில் ஒன்று அபய அஸ்தமாகவும் மற்றொன்று இடுப்பில் வைத்தபடியும் திகழ்கிறது. இங்கு முருகனின் திருநாமம் ஞானபண்டித சுவாமி குருவர்களை பெற்றுத் தரும் அற்புத வடிவம் என்று ஆண்டோர்கள் போற்றுவார்கள்.
அருணகிரிநாதருக்கு முருகன் திருவடி தரிசனம் தந்த தலம் என்பது கூடுதல் சிறப்பம்சம். அவரது பாதச்சோலை நாம் இங்கே தரிசிக்கலாம். அந்த இடம் தற்போது திருவடி பூங்கோயில் என்று அழைக்கப்படுகிறது. ஞானமலை கோயில். விசேஷ தரிசனத்துக்குரியவர் குரமகள் தழுவிய குமரன். இவரின் உற்சவ மூர்த்தம் மலையடிவாரத்து ஞானாசிரமத்தில் உள்ளது. இவர் வழிபட்டால் கல்யாண பிராப்தம் உண்டாகும் என்பது நம்பிக்கை.